ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் வந்த கிருத்திகை தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்களுமே இன்றைக்கி படைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தைப்பூசத்தோட ஃபஸ்ட் டே விரதம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கடைப்பிடிப்பாங்க. சில பேர் 48 நாள் 21 நாள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. நான் இன்னிலேருந்து தைப்பூசம் வரைக்கும் 6 days விரதம் இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணால் சாப்பிடாம இருக்கலாம். காலையில் மதியம் சாப்பிடாம கூட இருக்கலாம், இல்லை காலையில் சாப்பிடாம இருந்து மதியம் சாப்பிட்டுக்கலாம். நான் எப்பயுமே காலையில் சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிட்டுக்குவேன். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன். எனக்கு பொதுவாக சின்ன வயசுலேருந்தே முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகர் கோவில் எங்கே இருந்தாலுமே நாங்கள் போயிட்டு வந்துடணும்னு நினைப்பேன். அதனாலே டியூஸ்டே முருகருக்கு விரதம் இருப்பேன். காலையில் மட்டும் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாம முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வருவேன். இந்த 6 daysமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். மாலையிலையும் காலையிலையுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலோ இல்லை திருப்புகழோ எந்த புக்கு இருக்கோ நம்ம அதை எதனா படிச்சுக்கலாம். அப்படி எதுவும் இல்லைனாலும் வேலும் மயிலும் சேலும் துணைன்றது சொல்லிவிட்டு முருகா போற்றி நம்ம சொல்லிக்க வேண்டியதான். எந்த கோவிலுக்கு போனாலுமே முருகரோட சின்ன ஃபோட்டோவாவது நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதோட கலெக்ஷன்ஸ் தான் அது. ஒரு தடவை சென்னிமலை கோயிலுக்கு போயிருந்தோம். திருச்செந்தூர் போயிருந்தப்போ அப்போல்லாம் வாங்கிட்டு வந்தது தான். எப்போவுமே ஈவினிங்கே படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ பண்ண முடியல. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு விளக்கு தட்டெல்லாம் தீத்தி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே சந்தனம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். முருகருக்கு சந்தனம் தான் உகந்தது. சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன். வீட்டில் வெட்டிவேர் வாரங்கி வச்சுருந்தோம். முருகருக்கு வெட்டிவேர் மேலே ரொம்பவே உகந்தது. அப்படிலாம் செவ்வரளி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நல்லா டார்க் ரெட்டாக இருக்க செவ்வரளி. கிருத்திகா சஷ்டி விரதம்லாம் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிடுவோம். இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படைக்கிறது பூ எல்லாமே போட்டு எல்லாமே மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையிலையும் பறிச்சிடுவோம். ஆனால் மாலையிலேயே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓம் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதை வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். எத்தனை கடையோ ஏறி இறங்கி கடைசியில் ஒரு சின்ன கடையில் கிடச்சிது. பெரிய பெரிய ஷாப்லாம் கூட கிடைக்கல. ஒரு குட்டியோண்டு கடையிலேருந்து நான் அந்த கடையில் கிடைக்காதுன்ற மாதிரி தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த விளக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஸ்பெஷல் கூட. அதுவும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் முருகரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயம்னாலும் அவர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். முருகர் சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டார். அவரோட பக்தர்களை நம்பி நம்ம எது வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும். இந்த விரதத்துக்கான பலன் பார்த்திங்கன்னா செல்வ வளம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை எது இருந்தாலுமே சரியாகிடும். அதனால் சஷ்டி விரதமோ இல்லை கிருத்திகை விரதமோ ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கிறேன். முருகர் அருளால் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். இன்றைக்கான vlog பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. நல்லபடியாக படைச்சி சாமியை கும்பிட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.